ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய சில உணவுகள் உடலுக்கு மருந்தாக செயல்படுது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உணவு தான் முந்திரி பருப்பு. நம்ம இதை ஒரு சாதாரண ஸ்நாக்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. பலரும் முந்திரியை இனிப்பு வகைகளில் மட்டும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் தினமும் அளவாக முந்திரியை சாப்பிட்றதுனால நம்ம உடம்பில் பல ஆச்சரியமான மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த வீடியோவில் முந்திரியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன, தினமும் சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய 10 அற்புத நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் முந்திரியை சாப்பிடலாம், யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும், இது எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முந்திரி பருப்பு பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு முந்திரியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாமா? 100 கிராம் முந்திரியில் பொதுவாக புரதம், ஆரோக்கியமான கொழுப்பு, நார்ச்சத்து, மெக்னீஷியம், ஜிங்க்கு, இரும்புச்சத்து, காப்பர், பாஸ்பரஸ், பொட்டாசியம், விட்டமின் இ, விட்டமின் கேன்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்குங்க. இதனால் உடலுக்கு ஆற்றலும் வளமும் கிடைக்குது. ஆனால் அதிக அளவு முந்திரியை நம்ம எடுக்கக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சாகும். முதலாவது மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உடம்புக்கு உடனடியாக சக்தி தருது. சோர்வு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு முந்திரி அப்படிங்கிறது ஒரு சிறந்த உணவாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு, புரதம், கலோரிலாம் ரொம்ப நேரம் உங்கள் உடம்புக்கு சக்தியை கொடுக்கும். காலை நேரத்தில் 5லேருந்து 6 முந்திரி சாப்பிட்டா அந்த நாள் முழுக்க புத்துணர்ச்சி கிடைக்கும். அந்த நாளுக்கான ஆற்றலும் கிடைச்சி அந்த ஒரு நாளுக்கான வேலையை சூப்பராக சுறுசுறுப்பாக பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். இரண்டாவது அதிசயம் என்னென்னா, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு முந்திரி பயன்படுது. முந்திரியில் இருக்கக்கூடிய மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. இது கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கும் நல்ல கொழுப்பு அதிகரிக்கிறதுக்கும் பயன்படுது. இதனால் இரத்த ஓட்டம் மேம்படும். அளவாக சாப்பிட்றவங்களுக்கு இதய நோய் அபாயம் குறையும். மூன்றாவது, எலும்புகளை பலமாக வச்சுக்கிறதுக்கு முந்திரி பயன்படுது. வயசு அதிகரிக்கிறப்ப எலும்புகளில் பலவீனம் ஏற்படும். முந்திரியில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம், பாஸ்பரஸ், காப்பர்லாம் எலும்போட அடர்த்தியை பாதுகாக்க உதவுது. 60 வயசுக்கு மேற்பட்டவங்க அளவோட முந்திரியை சேர்த்துக்கலாம். நான்காவது அதிசயம் என்னென்னா, மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு முந்திரி பயன்படுது. முந்திரியில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் மூளை செல்களை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. இதனால் நினைவாற்றல், கவனிக்கிற திறன், சிந்தனை திறன்லாம் மேம்பட ஆரம்பிக்கும். முக்கியமாக படிக்கிற குழந்தைகள், அலுவலகத்தில் பணிக்கு செல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த ஸ்நாக்ஸாக முந்திரி இருக்கும். மாணவர்கள்லாம் டெய்லி முந்திரி எடுக்க அவங்களோட நினைவாற்றல் அதிகரிக்கும். மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகும். கான்சன்ட்ரேஷன் பவரை கூட இம்ப்ரூவ் பண்ணும். படிக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் நினைவில் அப்படியே இருக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த முந்திரியை கொடுங்க. அதே மாதிரி வயசானவங்களுக்கு இந்த நினைவாற்றல் குறைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். பேச வர்ற வார்த்தைகளை கூட மறந்துடுவாங்க. அவங்க பேரை கூட சிலர் மறந்துடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் தினமும் முந்திரியை கொடுக்குறப்ப நல்ல பலன் கிடைக்கும். ஐந்தாவது, இரத்த சோகையை குறைக்கிறதுக்கு முந்திரி பயன்படுது. முந்திரியில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து, காப்பர்லாம் இரத்த சோகைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரெண்டும் இரத்த சிவப்பணுக்களை உருவாக்க உதவுது. இதனால உடம்புல ஆக்சிஜனோட விநியோகம் மேம்படும். சோர்வு, பலவீனம்லாம் குறையும். ஆறாவது அதிசயம் என்னென்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு முந்திரி பயன்படுது. முந்திரியில் இருக்கக்கூடிய ஜிங்க் இருக்குல்ல, இது உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. சிலருக்கெல்லாம் தொடர்ந்து சளி, காய்ச்சல், இருமல் இதெல்லாம் இருக்கும். சிலருக்கு அடிக்கடி இந்த பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும். அடிக்கடி வர்றவங்களுக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் முந்திரியை எடுக்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். வெளியிலேருந்து வரும்ல அந்த பாக்டீரியா, வைரஸ் தொற்றுக்களை எளிதில் எதிர்த்து போராடுறதுக்கும் இந்த முந்திரிங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏழாவது, சருமத்தை இளமையாக வச்சிருக்கிறதுக்கு முந்திரி பயன்படுது. பலரும் இந்த சருமத்தை அழகாக்கிறதுக்காக விலை உயர்ந்த க்ரீம்களெல்லாம் வாங்கி பயன்படுத்துவோம். ஆனால் சரும ஆரோக்கியத்துக்கு முக்கியமான உணவுகளில் ஒன்றுனா முந்திரியை சொல்லலாம். முந்திரியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், காப்பர்லாம் கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்க செய்து. இப்போல்லாம் 30 வயசு எட்டிட்டாலே கொலாஜன் உற்பத்தி குறைய ஆரம்பிச்சிரும். இதனால முதுமை வேகமாக வர ஆரம்பிக்கும். ஆனால் கொலாஜன் உற்பத்தியை அதிகப்படுத்திகிட்டே இருந்தால் முதுமையை தாமதமாக்கலாம். முகமும் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். சருமத்தை பிரகாசத்தை அதிகரிக்கிறதுக்கு முந்திரி பயன்படுது. வயது முதிர்வு அறிகுறிகளை தாமதப்படுத்துறதுக்கும் முந்திரிங்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும்.
8வது அதிசயம் என்னன்னா, முடி வளர்ச்சிக்கு இது உதவுது. முடி உதிர்தலுக்கு நெறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா, ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது முக்கியமான காரணமா இருக்கு. முந்திரியில இருக்கக்கூடிய ஜிங்க்கு, இரும்பு, காப்பர்லாம் முடியோட ஆரோக்கியத்துக்கு பயன்படுது. முடி உதிர்தல், முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே முந்திரிங்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க தொடர்ந்து அளவா முந்திரிய தினமும் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா, முடியோட வேர்கள கூட அது வலுவாக்கும். முடி உதிர்தல் பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வ முந்திரி கொடுக்குங்க. 9வது உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு முந்திரி பயன்படுது. நெறைய பேர் என்ன நெனைப்பாங்கன்னா, முந்திரி சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்கும் அப்படின்னு நெனைப்பாங்க. ஆனா, அதனால தான் ஒதுக்கிருவாங்க. உண்மை என்னன்னா, அளவா சாப்பிடுறப்ப இதில இருக்கக்கூடிய புரதம், நார்ச்சத்துலாம் ரொம்ப நேரம் பசிய கட்டுப்படுத்த உதவும். தேவையற்ற நொறுக்கு தீனிகள் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணமையும் தவிர்த்திரலாம். தேவையற்ற ஜங்க் ஃபுட்டையும் தவிர்த்துறதுக்கு உதவியா இருக்கும். உடல் எடை அதனால ஈஸியா குறைய ஆரம்பிக்கும். நம்ம மத்த உணவுகள ஈஸியா அவாய்ட் பண்ணிடுறதுனால, உடல் எடையும் கணிசமா குறைய ஆரம்பிக்கும். 10வது மாற்றம் ஆண்கள், பெண்களுக்கு பலத்த தர்றதுக்கு முந்திரி பயன்படுது. முந்திரியில மெக்னீசியம், ஜிங்க்கு, நல்ல கொழுப்பு இது எல்லாமே இருக்கு. இதனால உடலோட சக்தி அதிகரிக்கும். தினசரி வேலைகள சுறுசுறுப்பா செய்றதுக்கு உதவும். முக்கியமா ஆண்களுக்கு ஸ்டெமினா பவர இன்கிரீஸ் பண்றதுக்கும் முந்திரி பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். இவ்வளவு நன்மைகள தரக்கூடிய இந்த முந்திரிய எப்படி சரியான முறையில சாப்பிடுறது அப்படிங்கிறத பார்த்துரலாமா? சிறந்த முறைங்கிறது ரொம்பவே முக்கியங்க. நைட்டு இந்த முந்திரி பருப்ப தண்ணீல ஊற வச்சு, காலையில வெறும் வயித்துல சாப்பிடலாம். 5 முந்திரிகள எடுத்து நைட்ல 1 கப்பு தண்ணீல ஊத்தி ஊற வச்சுட்டு, காலையில நீங்க சாப்பிடுறப்ப செரிமானம் ஈஸியா நடக்கும். அதில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் முழுமையா உங்க உடலால உறிஞ்சிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அதனால ஊற வச்சு சாப்பிடுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லன்னா, காலையில என்னால நேரடியா சாப்பிட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்படியே சாப்பிடலாம். 5 முந்திரிகள் சாப்பிட்டாலே போதுமானதா இருக்கும். பால் கூட சேர்த்து சாப்பிடலாம். ஸ்மூத்தி, ஓட்ஸு, சாலட்டு இதில சேர்த்து கூட சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு பொதுவா எவ்வளவு முந்திரி சாப்பிடலான்னா, பெரியவங்க 5லேருந்து 10 எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப கம்மியா தான் குடுக்கணும். 3லேருந்து 5 முந்திரி பருப்பு குடுக்கலாம். அதனால எல்லாருமே 5க்கு மேல எடுக்கவே வேண்டாம். அளவுங்கிறது ரொம்பவே முக்கியங்க. யாரெல்லாம் முந்திரி எடுக்கிறப்ப ரொம்ப கவனமா இருக்கணும்னா, நட்ஸு சாப்பிட்டா அலர்ஜி இருக்கும் அப்படிங்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா, சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா முந்திரிய அவாய்ட் பண்ணணும். அப்படி நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டாக்டர்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களும் டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். முந்திரி சாப்பிடுறதுக்கு சிறந்த நேரம் என்னன்னா, காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். அப்படி எடுக்க முடியலன்னா, காலை உணவோட சேர்த்து அந்த டைம்ல கூட எடுத்துக்கலாம். அடுத்துனா, உடற்பயிற்சி செய்றவங்க, உடற்பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட முந்திரி பருப்ப சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 5 முந்திரி தான் எடுத்துக்கணும். அத மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது எந்த டைம்ல வேணாலும், நம்ம சொன்ன எந்த டைம்ல வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த வீடியோல சின்னூண்டு முந்திரி பருப்புல நிறைஞ்சிருக்கக்கூடிய பெரிய பெரிய ரகசியங்கள பத்தி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.